செந்தில் பாலாஜி தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறார். தேர்தல் வெற்றியை நிர்ணயிக்கிறதுல அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எந்த கட்சியில் இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவங்களும் என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. அவரும் ஒன்றும் அசைஞ்சே கொடுக்கணும். குதிரை பேரம்னா செந்தில் பாலாஜி, டாஸ்மார்க்னா செந்தில் பாலாஜி, இப்படியே பண்றாங்களே சார் தொடர்ந்து. அவர் எவ்வளவு ஜெயிக்க வச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியல. டாஸ்மாக் அவர் தான் நடத்தினாருன்றீங்க. டாஸ்மாக் யார் ஆரம்பிச்சது சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் செந்தில் பாலாஜி மேல பழி போடுவீங்க. செந்தில் பாலாஜி ஒரு ஊழல் அப்படிங்கிற ஒரு ஆளா, ஒரு ஊழல் குற்றவாளியா அப்படி ஒரு சித்தரிக்க முயற்சி செய்யறாரா விஜய்? விஜய் வந்து ஊழல்வாதி இல்லையா? அவர் வச்சு படம் எடுத்த ஒரு தமிழ்நாட்டையே சேராத ஒரு தெலுங்கார ஆசாமியை வந்து தமிழ்நாட்டு பிரதிநிதியா போட்டிருக்காரு. அது ஊழல் இல்லையா? பழனி இதை எடுத்து வித்துட்டாங்கிறாங்களே, அது ஊழல் இல்லையா? மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீ ஓகே நான் போடான்ட்டு போயிடுறாங்க. அவ்வளவு. தொடர்ந்து திமுக ஊழல் ஊழல்னு விஜய் சொல்றது அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது 3% பண்ண கூட்டது. திமுக மேல போடப்பட்ட எந்த ஊழல் குற்றச்சாட்டை நிரூபிச்சிருக்கீங்க? ஊழல் காரணமாக பதவி இழந்து சிறைக்கு சென்ற ஒரே தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஐயங்கார். எம்ஜிஆர் மேல 6 ஊழல் கேஸ் இருக்குதுங்க. எம்ஜிஆர் மேலேயே ஊழல் கேஸ்? எம்ஜிஆர் மேலேயே ஊழல் கேஸ். என்ன காரணம்? ஏன் விஜய் இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாரு? 2017க்கு பிறகுதான் ஊழலே ஆரம்பிச்சதுங்கிற மாதிரி சொன்னாரு. அவருக்கு என்ன தெரியும்? எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு. அமித்ஷா எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு. கை நடுங்குது அவருக்கு படிக்கும் போது. அதை படிக்க முடியல அவரால். இதுவரையில் அவருடைய பேச்சில் வந்து ஒரு மக்களுக்காக எதை செஞ்சு அதை செஞ்சு ஏதாவது செஞ்சிருக்காரா? இப்போ கரூரில் கொடுத்தாரு 41 பேருக்கு. என்னத்துக்கு அரசு உத்தியோகம் கொடுக்குறாரு? அரசு உத்தியோகம் அப்படி கொடுக்க முடியுமா? தான் உதவி செய்ய வந்ததாகவும் அதை வந்து நீதிமன்றம் தடுத்ததாகவும் சொல்லி ஒரு ஷோ காட்டுறதுக்கு. அதுக்கு காரணம் திமுகவுடைய அழுத்தம் அப்படின்னு சொல்லி பேசுறது. தொடர்ந்து தன்னை ஒரு ஊழலுக்கு அப்பாற்பட்டவர், நான் ஊழல்வாதியா கிடையாது, நான் அதையெல்லாம் தாண்டியவன், தூய சக்தி. நீங்க எல்லாம் இருக்கிறீங்களா அவரை காப்பாத்துறதுக்கு? நீங்க காப்பாத்தினாதான் சோசியல் மீடியாவை தவிர அவரை யார் அவர் வந்து சப்போர்ட் பண்றாரு? இதுக்கு மேல நான் பேசுறது பயமா இருக்குது. ஏன்னா அவர் ஏத்து பேசுறவங்க உள்ள தள்ளுறாங்க. பயப்படுறீங்களா சார்? ஆமா, எல்லாம் பயமானாக்கா கண்டிப்பா பயமா தான் இருக்கும். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த அரசியல் விமர்சகர் திரு டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். செந்தில் பாலாஜி தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறார், என்ன காரணம் சார்? தேர்தல் வெற்றியை நிர்ணயிக்கிறதுல அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எந்த கட்சியில் இருந்தாலும். அன்னைக்கு அதிமுகவில் இருந்தபோது அவர் ஒரு பெரிய சவாலாக இருந்தார். பெரிய பெரிய திமுக தலைவர்களாக தோக்கடித்த புண்ணியம் அவருக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஆள் அவர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அமித்ஷா வந்து கண் வச்சுக்கிறது திராவிட இது திமுகவில் கண் வச்சுக்கிறது யாரெல்லாம்னாக்கா நேரு, ஏவா வேலு, செந்தில் பாலாஜி, பொன்முடி, சேகர் பாபு, இவங்கெல்லாம் வந்து தேர்தலில் நிற்க வச்ச ஆளுங்கெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மேலே எல்லாம் கண் வைப்பாங்கன்னு சொன்னேன். அது மூலமாக இப்போ வந்து ஏவா வேலு மேலே வந்து இந்த வழக்கு போட்டு உள்ள தண்டத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி அந்த யாரெல்லாம் திமுகவில் வந்து சக்தி வாய்ந்தவர்களை எல்லாம் உள்ள செந்தில் பாலாஜி அவங்களும் என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. அவரும் ஒன்றும் அசைஞ்சே கொடுக்குது. கடைசி உள்ள அவர் மேலே எந்த குற்றத்தையும் நிரூபிக்க முடியல. கோர்ட்டால் வருஷக்கணக்காக வச்சுருந்தாங்க. பைபாஸ் சர்ஜரிக்கு அவருக்கு அனுமதி கூட கொடுக்காம சிறையிலேருந்தே அவருக்கு வந்து சர்ஜரி பண்ண வச்சாங்க. அந்த அளவுக்கு அமித்ஷாவினுடைய அட்டகாசம் இருந்தது. அவர் சமாளித்து நின்றுட்டு வந்துட்டார். அதனால தான் செந்தில் பாலாஜி மேலே குறி வைக்கிறாங்க. வேறு எந்த காரணமும் கிடையாது. இப்போ என் மேலே உங்கள் மேலே ஏன் வைக்கலை? நமக்கு அந்த சக்தி கிடையாது. இவங்கெல்லாம் சொன்னால் ஜெயிக்கக்கூடிய ஆட்கள். அதனால அதை செய்கிறாங்க. இப்போ குதிரை பேரம்னா செந்தில் பாலாஜி, டாஸ்மார்க்னா செந்தில் பாலாஜி, இப்படியே பண்ணுறாங்களே சார் தொடர்ந்து. அது மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இது அவர் எவ்வளோ ஜெயிக்க வச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியல. டாஸ்மாக் அவர் தான் நடத்தினாருன்றீங்க. டாஸ்மாக் யார் ஆரம்பித்தது சொல்லுங்க பார்க்கலாம். டாஸ்மாக்குங்கிற அந்த பேரை யார் வச்சது சொல்லுங்க பார்க்கலாம். தெரியுமா உங்களுக்கு? ஞாபகம் இருக்காது. ஆனால் செந்தில் பாலாஜி மேலே பழி போடுவீங்க. டாஸ்மாக்குங்கிற கதையை ஆரம்பித்ததை வந்து ஜெயலலிதா அவங்க பீரியடில் தான் பாரே ஓப்பன் பண்ணாங்க. அதை அப்படியே மறைச்சாச்சு. ஏன்னா அவங்க 3%. அதை அப்படியே மூடி மறைச்சாச்சு. திமுக காரன்னாக்கா அதை ஆரம்பித்தது செந்தில் பாலாஜின்னு ஆரம்பிக்கிறீங்க. இது கரூர் சம்பவத்துக்கு வந்து செந்தில் பாலாஜி மேலே தான் விஜய் வந்து கூட்டமெல்லாம் சொன்னார். என்னத்தை பண்ண முடிஞ்சது? கடைசியில் அவரே ஒத்துக்கிட்டாரு. நான் என்னால் தான் செத்தாங்கன்னு சொல்லி காசெல்லாம் கொடுத்தாரு.
இதுல செந்தில் பாலாஜி ஒரு ஊழல் அப்படிங்கிற ஒரு ஆளா, ஒரு ஊழல் குற்றவாளியா அப்படி ஒரு சித்தரிக்க முயற்சி செய்யறாரா விஜய்? இருக்கட்டும். இப்போ யார் இப்போ விஜய் வந்து ஊழல்வாதி இல்லையா? அவர் வச்சு படம் எடுத்த ஒரு தமிழ்நாட்டையே சேராத ஒரு தெலுங்குக்கார ஆசாமியை வந்து தமிழ்நாட்டு பிரதிநிதியாக போட்டிருக்காரு. அது ஊழல் இல்லையா? அதை பற்றியெல்லாம் பேச மாட்டீங்களா? ரொம்ப யோக்கியமா அது? அவருடைய கட்சிக்காரங்க யார் யாரும் எங்கெங்கே பழனி இதை எடுத்து விற்றுவிட்டாங்கங்கிறாங்களே, அது ஊழல் இல்லையா? வந்து 40 நாள் ஆகல, பயங்கரமான ஊழல்கள் 2-3 நடந்து போச்சு. ஊழல் இல்லாதவன் ஒருத்தரை சொல்லுங்க, ஒரு அரசியல்வாதியை சொல்லுங்க, நம்ம ஒரு மேலே குற்றம் சொல்லலாம். தொடர்ந்து திமுக ஊழல் ஊழல்னு விஜய் சொல்றது அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது 3%காரங்க பண்ண கூத்து. அது சர்க்காரிய கமிஷன் வந்து ஹைலைட் பண்ணாங்க, ஊழலே இவங்க தான் பண்ணாங்கங்கிற மாதிரி. ரொம்ப இந்த 3%காரங்க யோகியாங்கிற மாதிரி. திமுக என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அரசியல் ரீதியாக வீழ்த்த முடியல, ஊழல்வாதின்னாங்க. இன்றைக்கி வந்து அந்த சர்க்காரிய கமிஷன் ஒரு தடவை கூட நிரூபிக்கப்படவில்லை, தூக்கி தான் எரிஞ்சாங்க. அப்புறம் 2G வழக்கு போட்டாங்க. என்னாச்சு? அந்த ஜட்ஜே சொன்னார், ஒருத்தன் வந்து வரமாட்டேங்கிறான், சாட்சி சொல்கிறதுக்கு வரமாட்டேங்கலாம், குற்றம் சாட்டுறதுக்கு வரமாட்டேங்கலாம் அப்படி சொல்லிட்டு அவர் எடுத்து மூடிட்டு போயிட்டார். திமுக மேலே போடப்பட்ட எந்த ஊழல் குற்றச்சாட்டை நிரூபிச்சிருக்கீங்க? அதே சமயத்தில் உங்கள் 3% சேர்ந்த ஜெயலலிதா ஒரே ஒரு குற்றம்தான், 3 வருஷம் ஜெயிலில் போட்டாங்க, ஜெயிலில் போய் செத்தும் போச்சு தம்பா. ஊழல் காரணமாக பதவி இழந்து சிறைக்கு சென்ற ஒரே தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஐயங்கார். அதை யாரும் பேச மாட்டீங்க, ஜாக்கிரதையாக இருப்பீங்க. அது மாதிரி திமுகனாவே ஊழல்ங்கிற மாதிரி ஒரு இது இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு 3%காரங்க ட்ரை பண்ணாங்க. அது கொஞ்ச நாள் ஈடுபட்டுச்சு. இன்றைக்கி மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, எவன்டா யோகி, நீ யோகி நான் போடான்ட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். இப்போ கலைஞரை பொதுவாக சொல்லுவாங்க விஞ்ஞான ஊழல் அப்படின்னலாம் ஒரு விமர்சனம் வைப்பாங்க. அந்த இடத்துக்கு விஜய் நகர்றாரா? அந்த இடத்துக்கு யாராலும் நகர முடியாது. ஊழல் செய்கிறதுக்கு கூட புத்தி வேணுங்கிறது கலைஞர் காட்டார். அந்த அளவுக்கு புத்தியெல்லாம் விஜய்க்கெல்லாம் இருக்குன்னு தெரியல. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த குற்றச்சாட்டை சொல்றதுக்கான ஒரு இடம் திமுக முழுமையா எப்படி விஞ்ஞான ஊழல் அப்படின்னு சொல்லி கலைஞரை ஒரு அதைத்தாங்க சொன்னாங்க, நிரூபின்னு கேட்டார். அதைத்தான் பொன்னையன் சொன்னார். பொன்னையன் தான் அதை சொன்னவர். நிரூபிக்க முடியாத அளவுக்கு சாமர்த்தியமாக நீங்கள் ஊழல் பண்ணுவீங்கன்னாங்க. அதுக்கு ஒரு திறமை வேணும் இல்லை? போல யோக்கியமாக நடந்துக்கிறதுக்கு பெரிய கஷ்டம் இல்லை, திருட்டுத்தனம் படுறதுக்கு தான் புச்சால்தனம் வேணும். அந்த புத்தி உங்களுக்கு இல்லைன்னா என்ன பண்ணுறது? என்னமோ நீ யோக்கியண்ணா, பொன்னையும் யோக்கியண்ணா, அவ்வளோதான் கேள்வி. அதிமுகவில் இருக்கவங்க அதை இன்றைக்கி அத்தனை பேரும் பாதி பேர் விஜய்கிட்ட ஓடிருக்காங்களே. ஏன் ஓடினாங்க? எல்லாத்து பேர்லேயும் இடி கேஸ் இருக்குது. ஊழலில் சம்பாரிச்ச அளவு வரவுக்கு மீறிய சொத்து சம்பாரிச்சிருக்காங்கங்கிற கேஸ் இருக்குது. அதுக்கு பயந்தானே விஜய் நம்மளை காப்பாற்றிடுவார்னு சொல்லி தான் நான் அத்தனை பேர் போயிருக்கேன். அதுலேருந்து தெரிஞ்சவங்களுக்கு அதிமுகங்கிறது ஒரு ஊழல் கட்சிங்கிறது. எம்ஜிஆர் மேலே 6 ஊழல் கேஸ் இருக்குதுங்க, யாருக்கும் தெரியாது. எம்ஜிஆர் மேலேயே ஊழல் கேஸ்? எம்ஜிஆர் மேலேயே ஊழல் கேஸ். எம்ஜிஆர் வந்து என்ன ஆச்சு? சிறப்பான ஆட்சி, பொற்கால ஆட்சி அப்படின்னா உங்களுக்கு அடிப்படையாகவே உங்களுக்கு அரசியல் தெரியாது. அப்படிதானே சார் கட்டமைக்கப்பட்டது? உங்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு அர்த்தம். சிஏஜி அறிக்கை என்ன சொல்லுச்சு எம்ஜிஆர் ஆட்சியை பற்றி? சிஏஜி அறிக்கை என்னன்னு தெரியுமா? சென்ட்ரல் ஆடிட் ஜெனரல், மத்திய அரசு தணிக்கை கமிட்டி, கணக்கு தணிக்கை கமிட்டி எம்ஜிஆருடைய 9 ஆண்டு கால ஆட்சி தமிழகத்தினுடைய இருண்ட ஆட்சின்னு சொல்லிச்சு. ஒரு வளர்ச்சி திட்டம் கூட கிடையாது. உங்களுக்கு நான் ஒரு சேலஞ்சு விட்றேன். எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் ஏதாவது ஒரு கட்டடம் கட்டியோ, ஏதாவது ஒரு கல்லூரி திறந்தோ, ஏதோ ஒரு மருத்துவமனை திறந்தோ, ஏதோ ஒரு தொழிற்சாலை திறந்தோ ஏதாவது இருக்குதான்னு காட்டுங்க பார்க்கலாம். 9 வருஷம் திருப்பி திருப்பி ஜெயிக்க வச்சிங்க. என்ன செஞ்சார்? நான் ஏன் இவ்வளோ ஆத்தன்டிக்காக சொல்கிறேன்னா, எங்கள் அண்ணன் தொழில் அமைச்சராக இருந்தார். அவர்கிட்ட ஒரே ஒரு தொழிற்சாலை தான் ஆரம்பித்தார் 9 வருஷத்தில். வேலூரில் வெடிமருந்து தொழிற்சாலை. அதை தவிர தொழிற்சாலைங்கிறதே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் லேலன் கம்பெனி எண்ணூரில் இருக்குது, பஸ் தயாரிப்பு கம்பெனி.
அவங்க வந்து அதை வந்து விரிவாக்கணும்னு இது பண்ணி அனுமதி கேட்குறாங்க. எம்ஜிஆர் என்ன சொன்னார் தெரியுமா? அது திருவனந்தபுரத்துக்கு போய் செய்யுங்கன்னார். அவங்க ஊரில் லேலனுக்கார சொல்லிட்டாங்க, அது கம்யூனிஸ்ட் ஏரியா, அங்கே நாங்கள் கம்பெனிலாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அப்புறம் வெயிட் பண்ணி எம்ஜிஆர் ஆட்சி போன அப்புறம் ஒசூரில் வந்து அதை செங்கட்டியூர் திறந்தாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்களை வந்து நீங்கள் திரும்பி தேர்ந்தெடுத்து நேர்மையான ஆட்சி இந்த ஆட்சின்னு சொல்லி ஏற்றி விடுறதுக்கு உங்கள் மாதிரி ஆளுங்க பார்க்குறீங்க. அதுதான் எம்ஜிஆர் ஆட்சி. அப்போ அதிமுக ஆட்சி ஊழல் அப்படின்னு சொல்றதுல விஜய்க்கு இந்த மாதிரியான தயக்கங்கள் தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வரீங்க. அப்படிதான். அப்போ எம்ஜிஆரோட ஒப்பிட்டு பேசுகிறாங்கன்னாக்க எம்ஜிஆர் அளவுக்கு ஷோ எழுதினாருங்க. எம்ஜிஆர் சினிமாவில் வசூல் பண்ணன் எம்ஜிஆர் தானே அப்படின்னு கேள்வி. அதுக்கு அவர் என்ன பதில், சினிமாவில் மட்டுமல்ல அரசியலிலும் அவர் தான் வசூல் பண்ணார் என்று சொல்லுகிறார்கள்னு போட்டார். அந்த அளவுக்கு பேர் வாங்கினார். மூடி மறைச்சாங்க. கலைஞர் மேலே இருக்கிற வெறுப்பில் எம்ஜிஆரை தூக்கி விட்டாங்க, ஜெயலலிதாவை தூக்கி விட்டாங்க. என்னாச்சு? ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஜெயிலுக்கு போன ஒரே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஜெயிலுக்கு போன ஒரே ஆள் வந்து ஜெயலலிதா ஐயங்கார் தான். இன்னும் சொல்லப்போனால் ஊழல் குற்றச்சாட்டுக்காக கோர்ட்டுக்கு போய் நின்றவர், குற்றவாளி நின்றவர் வந்து நரசிம்மராவ் ஐயங்கார். முதலாக இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்ச உடனே ஊழல் குற்றச்சாட்டுக்காக பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் வந்து கோபால்சாமி ஐயங்கார். டிடி கிருஷ்ணமாச்சாரியனுடைய ஊழல், முந்திரா ஊழல் உலக புகழ் பெற்றது ஐயங்கார். இவங்கெல்லாம் இவ்வளவு பண்ணிவிட்டு திமுக திராவிட இயக்கங்கள் வந்து ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன காரணம்? ஏன் விஜய் இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாரு? ஏன்னா முன்னாடி அவருக்கு தெரியாதுங்க. அவரை போட்டு உயிர் எடுக்காதீங்க தயவு செய்து. இல்ல சார், 2017க்கு பிறகுதான் ஊழலே ஆரம்பிச்சதுங்கிற மாதிரி சொன்னாரு. அவருக்கு என்ன தெரியும்? எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு, அமித்ஷா எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு. கை நடுங்குது அவருக்கு படிக்கும்போது. சரி, அதை படிக்க முடியல அவரால். அவருக்கு தெரியாது, என்னன்னு தெரியாது. அவர் மீது வந்து முதலமைச்சர் பதவி வந்து திணிக்கப்பட்டிருக்கு. அவர் ஒன்றும் விருப்பப்பட்டு வரல. கட்சி அவங்க அப்பா ஆரம்பித்தார். ஜெயலலிதா கூப்பிட்டு ஒரு மிரட்டினாங்க, கட்சி மூடிட்டு போயிட்டார். நீ எனக்கு அப்பாவாக இருக்கிறதா தான் கட்சியை முதல்ல மூடுன்ட்டார். உடனே அவங்க அப்பா மூடிட்டு பேசாமல் போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து அமித்ஷா 150 கோடி ரூபா வாங்குறாருன்னு உடனே இடி ரைடு வந்தது. அமித்ஷா கேட்டார், என்ன சொல்கிறேன் அப்படின்னாரு. கட்சியை ஆரம்பிக்கிறியா இல்லையான்னாரு. ஆரம்பிக்கிறேன்னாரு. ஆரம்பித்தார். அப்புறம் வந்து அமித்ஷா வந்து இவரை சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையர்கிட்ட சொன்னார். அமித்ஷா சொன்ன கட்டளை திறமையில் தாங்கி அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கி உட்கார வச்சாச்சு. அவருக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியலையே. ஒரு முதலமைச்சருக்கு தேவையான அளவுக்கு ஒரு நாகரிகமோ கண்ணியமோ இருக்குது அவருடைய பேச்சில். ஏதாவது விஷயம் இருக்குது அவருடைய பேச்சில். ஒரு அசம்பிளி செஷன் நடந்து முடிஞ்சு போச்சு. இதுவரையில் அவருடைய பேச்சில் வந்து ஒரு மக்களுக்காக எதை செஞ்சு அதை செஞ்சு எதாவது செஞ்சுருக்காரா? இப்போ கரூரில் கொடுத்தாரு 41 பேருக்கு. என்னத்துக்கு அரசு உத்தியோகம் கொடுக்குறாரு? அரசு உத்தியோகம் அப்படி கொடுக்க முடியுமா? அவர்கிட்ட அதிகாரிகளுக்கு அது தெரியாதா? அதே மீறி கொடுக்குறதானாக்கா ஏன் கொடுக்குறாரு? தான் உதவி செய்ய வந்ததாகவும் அதை வந்து நீதிமன்றம் தடுத்ததாகவும் சொல்லி ஒரு ஷோ காட்டுறதுக்கு. அதுக்கு காரணம் திமுகவுடைய அழுத்தம் அப்படின்னு சொல்லி பேசுறது. ஆக உருப்படியாக எதுவுமே அவர் செய்யலை, செய்ய தெரியாது. ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபா வாங்குறாருங்க. கரூரில் செத்து 41 பேர். ஆளுக்கு 1 கோடி கொடுத்துருந்தா கூட 41 கோடி தான். 2 கோடி கொடுத்துருந்தா கூட 82 கோடி தான். மிச்சம் 70 கோடி பாக்கி இருக்குது அவர்கிட்ட ஒரு படத்துக்கு வாங்கிறதுக்கு. கொடுத்துருக்க முடியாது. மக்கள் வரி பணத்தை எடுத்து கொடுத்துவிட்டு ஊழல் செய்வது அதுக்கப்புறம் தான் வந்தது. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? தொடர்ந்து தன்னை ஒரு ஊழலுக்கு அப்பாற்பட்டவர், நான் ஊழல்வாதியா கிடையாது, நான் அதையெல்லாம் தாண்டியவன், தூய சக்தி அப்படின்னெல்லாம் தன்னை ஒரு விளம்பரப்படுத்துறாரு. அந்த முயற்சியில் அவர் ஜெயிப்பாரா? அப்படி ஊழலுக்கு அப்பாற்பட்டவராக தன்னை நிரூபிப்பாரா? நீங்கள்லாம் இருக்கிறீங்களா அவரை காப்பாற்றுறதுக்கு? அவங்க நீங்கள் காப்பாற்றினா தான் உண்டு. யூடியூப்காரர்களை தவிர, சோஷியல் மீடியாவை தவிர அவரை யார் அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறா? மக்கள் மத்தியில் அவருடைய வெற்றியை கொண்டாடினாங்களா யாராவது? அவ்வளோ பேர். இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் எவ்வளோ சாமர்த்தியமாக மறைக்கிறீங்கன்னா, 234 தொகுதியில் அவர் போட்டியிட்டார்.
108 இடத்துல தான் ஜெயித்தார். 126 இடத்துல அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். மக்கள் நிராகரிச்சிருக்கார். அவன் மற்ற கட்சி அதிமுகவில் இருந்த ஆட்களை எல்லாம் இழுத்து தன்னுடைய கட்சியில் சேர்த்து தான் இன்றைக்கி ஆட்சியை நடத்துகிறார். அவர் வந்து ஊழலற்றவரா? இதெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? சர்க்காரி கமிஷன் வந்தவொடனே தினம் போட்டிங்கல்ல, இன்றைக்கி அது வரல, காப்பாற்ற பார்க்குறீங்க. இதுக்கு மேலே நான் பேசுறது பயமாக இருக்குது. ஏன்னா அவர் ஏற்று பேசுறவங்களாம் உள்ளே தள்ளுறாங்க. பயப்படுறீங்களா சார்? ஆமாம், உங்களுக்கு பயமே இல்லையா ஜெயிலுனாக்கா? ஒரு சிரிச்சுக்கிட்டே கேட்குறீங்க. இன்னும் அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரியும் அப்படியே ஜெயிலுனாக்கா சிறைச்சாலையை ஒன்று இல்லைங்கிற மாதிரி பார்க்குறீங்களா? உங்களை போட்டால் போயிடுவீங்களா? சொல்லுங்கள். நான் ஜெயிலில் டாக்டராக இருந்திருக்கேன், 3 வருஷம் இருந்தேன். ஜெயிலில் என்னன்னு தெரியும் எனக்கு. அன்னைக்கு இருந்ததை விட இன்றைக்கி ஜெயில் ரொம்ப சௌகரியமான ஜெயில். காட்டுறாங்களே டிவியில் எல்லாம், செல்ஃபோன்லேருந்து பொண்டாட்டிலேருந்து சகலமும் ஜெயிலுக்குள்ளே சப்ளை ஆகுது. அதுதான் இன்றைக்கி ஜெயில். ஆனால் ஜெயில்னால் பயமானாக்கா கண்டிப்பாக பயமாக தான் இருக்கும். அதில் என்ன சந்தேகம்? நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.